வாக்குத்தத்தம் உன்னுடையது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு என்று சொல்லுகிறது. நான் கர்த்தர், நான் மாறாதவர், எனக்கு காத்திருக்க பழகு. புழு தன் கூட்டிலே அதன் குறிப்பிட்ட காலம் வரை அடைபட்டு இருக்க வேண்டும். அதன் உள்ளே அது போராடி கொண்டிருக்கும். குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்த கூட்டை கிழித்து வெளியே வரும். அப்பொழுது அது ஒரு அழகிய வண்ணத்து பூச்சியாக கண்ணை கவரும் வகையில் அழகாய் வானத்தில் பறந்து மகிழும். காண்பவர்கள் அதை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். அதுபோலத்தான் அன்பு பிள்ளையே, நீ நினைத்தவுடனே எல்லாம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். ஆனால் அதற்காக காத்திருக்கிறாயா? இல்லையானால் நான் உனக்கு வைத்திருக்கும் மேன்மையை நீ இழந்து போகிறாய். என் சமூகத்தில் காத்திரு. ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்தும்படிக்கு என்னுடைய பலத்த கரத்தில் அடங்கியிரு. மோசே, யோசேப்பு, யோசுவா, தாவீது, ஆபிரகாம் என்று காத்திருப்போர் பட்டியல் நீண்டு கொண்டு போகிறது. அந்த மேன்மை பெற்ற பரிசுத்தவான்களோடு நீயும் உன்னதங்களில் உட்கார வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அமர்ந்து காத்திரு. நானே தேவன் என்பதை, நான் உன்னை உயர்த்துகிறதையும் நீ காண்பாய். சாட்சியாக வாழ்வாய். ஆமேன். ஆதார வசனம்: நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகுமானவர். சங்கீதம் 33:20.